கல்யாணம். வேலை பார்க்கறது டிசிஎஸ்ல, இருக்கிறது மயிலாப்பூர்ல. அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். குட் குட். மாமியார் மாட்டு பொண்ணு பிரச்சனை இல்லை. சம்பளம் 18 lakhs per annum. பேஷ் வெரி வெரி குட். பேர் என்ன? கல்யாணம். கல்யாணம். என்னம்மா கூப்பிட்டியா? உன்னை யாரா இங்க கூப்பிட்டா? நீ தானே கல்யாணம் கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்ட. நான் இந்த ஜாதகத்துல இருக்கிறவன் பேரை சொன்னேன். இவன் பேரும் கல்யாணம். இங்கதான் மயிலாப்பூர்ல எங்கேயோ இருக்கான். டிசிஎஸ்ல தான் வேலை பார்க்கறான். அம்மா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. என்னோட ஜாதகம் தானே இது. இல்லடா, இது வேற ஜாதகம். ஆமா, உனக்கும் கல்யாணம் ஆசை வந்திருக்கான்னு சொல்லு. ஏகப்பட்ட ஜாதகம் வச்சிருக்கேன், பொருத்தமா ஒண்ணு பாத்துக்கலாம். அடங்குமா அடங்கு. கல்யாணத்தை பத்தி நினைக்க எனக்கு எங்க நேரம்? ஐயோ, இந்த டைய வேற கட்ட வர மாட்டேன். டைய கட்டிக்க வரலன்னா விட்டு தொலையண்டா. இந்த கையையும் ஒழுங்கா கட்டிக்க தெரியலையே. நீ எங்க எதிரா தாலியை ஒழுங்கா கட்ட போற? அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுமா? ஓ, அவசரத்துல வளரமா. சாரிமா. நீ என்னைக்கு வளராம இருந்திருக்க. சரி கலாச்சது போறோம். நான் கிளம்புறேன். ஆமா, அது யாரு? என்ன மாதிரியே கல்யாணம்? நீ கல்யாண சுந்தரம், இவன் கல்யாண்குமார். ஷார்ட்டா கல்யாணம். நம்ம நீலாம்பரி இருக்கா இல்லையா? யாரு? இந்த அகம்பாவம், அகங்காரம், ஆணவம், தலைக்கணம், திமுரு, கர்ப்பம் இதெல்லாத்தோட மொத்த வடிவமா இருக்காளே, அந்த நீலாம்பரியா? அந்த மாதிரிலாம் சொல்லாதடா. அவ்வளவுதான் உனக்கு இந்த உத்தியோகமே கிடைச்சிருக்கு. அதுக்காக எல்லாரையும் கண்டபடி தூக்கி எறிஞ்சு பேசுறதா? நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு மூக்கு மேல முன்கோவம் வரும். நான் நீலாம்பரி, நல்ல மாங்குடி நீலகண்டன் நீலாம்பரி, அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல். லண்டன்ல லா படிச்சேன், அமெரிக்கால ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிச்சேன், இந்தியால இந்து மதம் படிச்சேன். இன்னும் பல விஷயங்களை கரைச்சு குடிச்சவனா. அதனால எனக்கு வித்யா கர்வம் இருக்கதால தப்பே இல்லை. அதே சமயத்துல எனக்கு நிகராவோ எனக்கு மிஞ்சியோ யாராவது இருந்தா அவளுக்கு அடிப்பணியறதுக்கும் அவளை ஏத்துக்கிறதுக்கும் நான் என்னைக்குமே தயங்கினதில்லை. தட் இஸ் நீலாம்பரி, நல்ல மாங்குடி நீலகண்டன் நீலாம்பரி. எவ்வளவு அரகண்டா இருக்கா பத்தியா? Arrogance is an indication of self confidence. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவா. உனக்கு நீலாம்பரியோட ஒரு பக்கம் தான் தெரியும். நிறைய பேருக்கு அவளோட இன்னொரு சைட் தெரியாதுடா. இன்னைக்கு காத்தால மைத்திலின்னு ஒரு அம்மா வந்திருந்தா. பாவம், புருஷன் இல்லையா, ஒரே ஒரு பொண்ணா, படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அவளோட மொத்த படிப்பு செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இந்தாங்க, இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, கொண்டு போய் கொடுக்கும். மறக்காம இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவோம். இல்ல, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவி செய்யறேன். அது வெளியில தெரியக்கூடாதுன்னு வேற கண்டிஷன் போடுறேன். ஏன் அப்படி? தெரியாம செஞ்சாதான் உதவி, தெரிஞ்சு செஞ்சோம்னா அது பப்ளிசிட்டி. எவ்வளவு உயர்ந்த குணம் உனக்கு. இதை யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? நான் அடுத்த ஆளுக்காக வாழல மாத்திரம் சொன்னதை செய்வோம் ப்ளீஸ். தெரிஞ்சாதானடா புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய பேர் ஒன்ன மாதிரி தான் நினைச்சுட்டு இருக்கா. சரி மறுபடியும் ஆரம்பிக்காத. நான் கிளம்புறேன். ஈவினிங் வரதுக்கு லேட் ஆகுமா? என்னடா இப்பெல்லாம் ஒரு நாளை போல வரதுக்கு லேட் ஆகுங்கிற? புரிஞ்சுக்கம்மா, இப்ப இயர் எண்டிங் ஓவர் டைம் பண்ண வேண்டியது இருக்கு. டேய், இயர் எண்டிங்கா டியர் பிகினிங்கா? ஓவர் டைம் பார்க்கா, பீச்சா, ஃபுட் கோர்ட்டா, மல்டிப்ளெக்ஸா? வலியாதம்மா. அப்படி நான் லவ் பண்றதா இருந்தா உன்கிட்ட சொல்லிட்டு பண்றேன் போருமா? அந்த ஆபீஸ்ல வேலை பெண்டு கிளியருது. இல்ல லவ் பத்தி நினைக்க நேரமே இல்ல. ஒன்னு சொல்லட்டுமா? இப்பெல்லாம் ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரை குழந்தை பிறக்கிறதாலும் மற்றதெல்லாம் இங்கே நடக்கிறது. ஹலோ நீலாம்பரி. Yes, yes. Navini here. I am hearing. ஆமா, நான் சொன்னது என்னாச்சு? ஒரு வேலை கொடுத்தா சட்டுப்புட்டுன்னு செய்யறது இல்லையா? ஏண்டாப்பா கொடுத்தோங்கிற அளவுக்கு ஆக்கிடுறது. ஐயோ மணி, கோச்சுக்காதீங்க மணி. நீங்க சொன்ன விஷயத்துல தான் மும்மரமா இறங்கிருக்கேன். அதுவும் உங்களை பார்க்க தான் புறப்பட்டுட்டே இருக்கேன். நீங்களே ஃபோன் பண்ணிட்டேன். நேர்லயே வந்து எல்லாம் சொல்றேனே. நாராயணி, சீக்கிரம் வா, எனக்கு கோர்ட்டுக்கு கிளம்பணும். இதோ வந்துட்டே இருக்கேன். நாராயணி, நீ இந்த ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி வராத. அங்க கல்யாணம் இருக்கானோ, கல்யாணத்தை விட்டு உன்னை டிராப் பண்ண சொல்லு. ஆமா, அவன் எப்படி இருக்கான்? எப்ப பார்த்தாலும் கடுன்னு இருக்கான். அவன் கிட்ட ஒழுங்கா மரியாதையா இருக்க சொல்லு. நீலாம்பரி சொன்னேன்னு சொல்லு, புரியுதா? நாராயணி, வல போன்ல பேசிட்டு இருக்காத, சட்டுப்புட்டு கிளம்பி வா. வரே மணி. இருந்தது அவா, நீ டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாங்குறா. இதோ பாருமா, நீ இந்த வெட்டிங் பிளானரா இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா? தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் பேச்சு கேட்டுக்கிட்டு. நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன். 2 பேருக்கும் தாராளமா போருமா. கல்யாணம் இதுல ஒரு பிசினஸா பண்ணலடா, சோஷியல் சர்வீஸ் நினைச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன்.
நானும் வீட்லயே அடைஞ்சு கிடந்தா போர் அடிக்கும், வேண்டாத எண்ணங்கள் தான் வரும். அதுவும் தவிர கல்யாணங்கிறது முந்தி மாதிரி இல்லடா. இப்போ முன்னெல்லாம் பொண்ணை பெத்தவா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருந்தா, இப்போ பிள்ளைய பெத்தவா கதி கலங்கி கிடக்கா. எப்படியாவது பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா போறோம்னு ஆயிடுச்சு. ஒவ்வொரு பொண்ணும் போடுற கண்டிஷன்ஸை பார்க்கணுமே. சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, கூட பிறந்தவா எத்தனை பேர், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, இப்படி 1008 கேள்விகள். இன்னும் பனியன் ஜெட்டி சைஸ் தான் கேட்கல. கேட்டுடுறா. வர வர பிள்ளைங்களை பார்க்காத ஆகுமா. சரி மறுபடியும் ஆரம்பிக்காத, நான் கிளம்புறேன். என்ன கொஞ்சம் மணியாத்த ட்ராப் பண்ணிட்டு போயிடுறா ப்ளீஸ். போச்சு, நீலாம்பரி சொல்லிட்டாலும் அம்மா ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுமா. நீ வேற இதோ பாரு, என்னோட பைக்ல உனக்கு சரியா கூட உட்கார தெரியாது. இப்படி காலை வச்சுக்கிறதா அப்படி காலை அப்படியே பரதநாட்டியம் ஆடுவேன். அதெல்லாம் நான் சரியா உட்காந்து போய் மாட போலாம். ஐயோ மணி தான் போன்ல கிளம்பு கிளம்பு. மணி இதோ வந்துட்டே இருக்கோம் வந்துவே. நீலாம்பரியோட ஜூனியர் சொல்லிட்டா மட்டும் கேஸ் ஜெயிச்சிட முடியுமா? என்ன மரியாதை வேண்டி கிடக்கு, உட்காந்தே பேசுங்க. கோச்சுக்காத நீலா. கோச்சுக்காம நீங்க பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு கோச்சுக்காம கோயில் வச்சா கும்பிட முடியும்? தானே கேஸ் எடுத்து நடத்துறது ஆசை மட்டும் இருக்கு. அங்க கேஸ் கைவிட்டதுக்கு அப்புறம் ஏன் கையை வந்து பிடிக்கிறேன். மாத்திரு போதும் கோட்டை போட்டுனே கோட்டைக்கு போனா மட்டும் பத்தாது, அங்க போய் பாயிண்ட கோட்டை விட்டுடுறேனே. சரி சரி சொல்லுங்க, என்ன கேஸ் அது? உட்காந்தே சொல்லுங்களேன். இல்ல எனக்கு நின்னாதான் வரும். வரலையே, கோட்டை போய் நின்னுதான் ஒரு பாயிண்ட் வரலையே. சொல்லுங்க என்ன கேஸ் அது? அந்த 16 கொலை பண்ண மதுரமுத்து இருக்கானே, அவன் மதுரமுத்து இல்ல மருதமுத்து. மருதமுத்து பேரே சரியா தெரியல. அவனு கேளுங்க அம்மா. நான் கூப்பிடல, உன் பொண்ணு லட்சுமி கூப்பிடுறா. அப்படியா? சாரி சார். என்னது? என்னம்மா குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கே, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இல்ல இந்த மாத்திருப்புதம் கரெக்டா வந்துச்சு. இப்ப சொல்லுவா. மாத்திருப்புதமா? இருங்களேன், இவதான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறல என்ன எதுன்னு கேட்டுட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் உட்காருங்க. சரி. இல்ல இல்ல நில்லுகோ. நின்னாதான் வரும் பேர், ஆனா ஒண்ணும் வராது. ஐயோ நிக்கிறதா உட்கார்தா நிக்கிறதா உட்கார்தா தவிக்கிறேன். நில்லுகோ பேர். என்னம்மா என்ன முக்கியமான விஷயம்? இன்னைக்கு காலையில விசித்திரமான ஒரு சொப்பனை பார்த்தேம்மா. விசித்திரமான சொப்பனமா? என்ன இது? என் ஹஸ்பண்ட் கல்யாணத்தை பார்த்தேம்மா. ஹஸ்பண்ட் கல்யாணமா? நேரம் ஓ கல்யாணம். இது உனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல, அப்புறம் எங்க இந்த ஹஸ்பண்ட் கல்யாணம்? இல்லம்மா, புரிஞ்சு போச்சு. உனக்கு வயசாயிடுது, காலத்துல எனக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடுன்னு இன்டைரக்டா சொல்றேன் அதானே? அதுக்குதான் நாராயணிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கேனே. கொஞ்சம் அவசரப்படாம நான் சொல்றத கேளுமா. ஹஸ்பண்ட் கல்யாணம்னா அவர் பேரு கல்யாணம். பூர்வ ஜென்மத்து புருஷன். என்னம்மா இது பூர்வ ஜென்ம புருஷன் பேரு கல்யாணம் குழப்பற? என் ஜூனியர் மாத்திரம் பாரு 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 ஒட்டு கேட்டு இருக்காரு பாரு. இதெல்லாம் கரெக்டா பண்ணுவார். கோர்ட்ல தான் போய் கேஸ கையில போட்டு. நீ இந்த சைடா வா. இப்ப சொல்லு, அது என்ன உன்னோட பூர்வ ஜென்மம்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் கனவுல வந்து அவரு போன ஜென்மத்துல என் புருஷன் இந்த ஜென்மத்துல கல்யாணம்ன்ற பேர்ல இருக்காராம். அது மட்டும் இல்ல, டிசிஎஸ்ல வேலை பாக்குறாராம். நம்பர் 4 மாட வீதி மயிலாப்பூர்ல இருக்காராம். அது மட்டும் இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையாம். அதுக்கு எதுக்கு என் கையில போடுற? அவர் இந்த ஜென்மத்துல என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு காத்துட்டு இருக்காராம். எனக்காக அந்த அட்ரஸ்ல போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயேன். அட்ரஸ்ல விசாரிக்கிறதுலாம் இருக்கட்டும், போன ஜென்மத்துல உனக்கு புருஷனா இருந்துட்டு இந்த ஜென்மத்துல எப்படி கல்யாணம் பண்ணிக்க வரான்? என்ன தைரியம் உனக்கு? சொப்னமே அபத்தம் சொல்றடி. நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸா கேளமா. ஆமா, நீ சில்லியா சொல்லிட்டு இருப்ப, அத நான் சீரியஸா கேட்கணுமா? இன்னைக்கு காத்தால சொப்பனை பார்த்ததுல இருந்து எனக்கு அவர் ஞாபகமாவே இருக்குமா. எனக்காக அவங்க போய் விசாரிச்சுட்டு வரக்கூடாதா? நான் உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே, ப்ளீஸ்மா எனக்காக இதை மட்டும் செய்ய. சென்டிமெண்டா தாக்குறியே. மயிலாப்பூர் கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, அதுல என்ன போய் குதிக்க சொல்றியா? அது இல்லம்மா, நீ போய் குதிக்கிறேங்கிறியா? மா கட்டு பேத்தாத. அதுக்கு பக்கத்துல ஒரு சிலை இருக்குல்ல. இத பாரு, சிலையெல்லாம் அடையாம சொல்லாத. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. வேற ஏதாவது லேண்ட்மார்க் தான் சொல்லு. நம்ம சிவாஜி சிலையெல்லாம் அப்படிதான் போனுச்சு. சரி அதை விடு. நம்பர் 4 மாட வீதி. எந்த மாட வீதி? 4 மாட வீதி என்ன சுத்த சொல்றியா? இல்லம்மா, நம்பர் 4 கிழக்கு மாட வீதி மயிலாப்பூர்னு சொன்னனே இல்லையோ? இது கிளியரா இருக்கு. அங்க போய் எனக்காக கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நீ கனவுன்ப, பூர்வ ஜென்மம்ப, புருஷன்ப, கல்யாணம்ப, எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? அந்த 16 கொலை பண்ண மருதமுத்து. மருதமுத்து அந்த கேஸ வச்சு இவர் என் பிராணம் வாங்குறாரு. நீ இங்க திடீர்னு வந்து எனக்கு பூர்வ ஜென்மம் வந்துட்டு நீ உயிரை வாங்க.
ஓடி உள்ள பூர்வ ஜென்ம புருஷன். உள்ள போன்னு சொன்னேல, போ உள்ள. வெங்காயத்தை உரிச்சு வைக்க செய்யணும், அதை பண்ணாத. வந்து ஊர் வச்சு இல்ல பாவம் அந்த பொண்ணு கண்காலங்க வச்சுட்டிய தாயில்லா பொண்ணு. என்ன உணர்றேன்? தாயில்லா பொண்ணா? நான் தான் இருக்கேனே. ஒரு ரோல சொல்லிட்டேன், தகப்பனில்லா பொண்ணு. மறுபடியும் உணர்றேன். தகப்பனார் இருக்கார், எங்க இருக்காருன்னு தெரியாது. அவளுக்கு நீதானே ஆதரவு. என்ன, யாருக்கு ஆதரவு, எதுக்கு ஆதரவு? பொண்ணு லட்சுமிக்கு நீதானே ஆதரவு அப்படின்னு சொல்ல வந்தேன். என் பொண்ணு லட்சுமியை பத்தி பேசுறேன்ல, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாத. நீங்க உங்க கொலை கேஸ பத்தி சொல்லுங்க. அந்த 16 கொலை பண்ண மதுரமுத்து இருக்கானே, மருதமுத்து. மருதமுத்து காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருக்குல்ல. நீலா, அந்த செக்ஷன் 44ல செக்ஷன் 44 எங்க இருந்து வந்தது? இல்ல செக்ஷன் 44 இல்ல. இல்லன்னா ஏன் சொல்றேன்? அரே நீலா,